இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எப்படி அஞ்சலிய இப்ப போக விடாம தடுக்கிறது? அவ மட்டும் அங்க போனா எல்லாத்தையும் வளரிடுவாளே. அவ அந்த வீட்டை தாண்டி எங்கேயும் போக கூடாது. என்ன பண்ணலாம்? ஐயோ மாப்ள என்னாச்சு? ஐயோ என்னது கையில ரத்தம்? ஐயோ இவ்வளவு ரத்தமா இருக்கு. பட்டுடுச்சு. போடலான்னு அதுக்காக பழம் கட் பண்ணலான்னு வந்தேன். என்கிட்ட சொல்லிருந்தா நான் கட் பண்ணிருப்பேன்ல. இட்ஸ் ஓகே அஞ்சலி, பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. அஞ்சலி போ, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து ஓடியா. ஓடு. சரிப்பா. போ மாப்ள, வாங்க 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 வாங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்ள. வாங்க. கிளம்புற நேரத்துல என்ன இது? புறப்படுற நேரத்துல கண்ணப்படுற மாதிரி இப்படி ஆயிடுச்சா மாப்ள? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. கிச்சன்ல இப்படி நடக்கிறது சாதாரண விஷயம். விடுங்க, இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? கட்சி மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இன்னைக்கு பேச்சே நம்மளை பத்தி தான். என்னது? ஆனா சில பேரு என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? இவங்க இப்படித்தான் கொஞ்ச நாள் ஒன்னா இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்க. நன்றிமா. அண்ணே, காலத்துக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம்னு நீங்க ரெண்டு பேரும் நிரூபிச்சு காட்டணும். சரியா சொன்னமா. இன்னும் சில பேரு ஒருபடி மேல போய் இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்றீங்க? நீ பதறாதமா. இல்லண்ணே, கல்யாணம் நடக்காதுன்னு யாருன்னு சொன்னது? நம்ம மேல வெறுப்புல இருக்க சில பேரு அப்படிதான் பேசிக்கிறாங்க. அதுக்காக நம்ம விட்டு கொடுத்துருவோமா? ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த வெறுப்புல பேசுறானுங்க. குறிச்ச தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும் பாருங்க. சரியா சொன்னடா. ஆஹா, இவங்க போற ஸ்பீட பார்த்தா சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போலயே. ஏதாவது பண்ணி ஆகணும். தீபா, ஓ மேல கவிதாவுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனா உனக்கு சாப்பாடு செய்யறதுல இருந்து உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே உன்னை விட்டு கொடுக்காம தான் செய்யறா. அதே மாதிரிதான் தீபாவும். ஏதாவது ஒரு பொருள் இவ வாங்கினா அக்காவுக்கு வேணும் அக்காவுக்கு வேணும்னு உனக்கும் சேர்த்துதான் இவ வாங்குறா. உங்க ரெண்டு பேரோட மனசுக்குள்ள பாசம் எல்லாம் இருக்கு. ஆனா வெளியில தான் இப்படி அடிச்சுக்கிறீங்க. அது ஏன்? ஏன் சொல்லு கவிதா. ஆமா. டேய், என்னடா சொல்ற? ரெண்டு பேருக்கும் ஈகோவா? ஓஹோ. இங்க பாருங்கம்மா, பெரிய காட்டை அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன கங்கு போதும். நம்மள மாதிரி எப்பேற்பட்ட குடும்பமும் பாழா போன ஈகோவால அழிஞ்சு போயிடும். அது நம்ம குடும்பத்துக்கு வேண்டாமா? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் கையை கொடுத்துக்கோங்கம்மா. என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? மாமா சொன்னது கேக்கலையா? ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கோங்க. கவிதா, கைய கொடு. என்ன கைய கொடுக்கறதுக்கு இவ்ளோ யோசனை? கைய கொடுத்துக்கோங்க. ஒத்துமையா இருக்கணும். சரியா? எதுக்கு கஞ்சத்தனம் பண்ற கவிதா? சிரிக்கிறதுக்கு நல்லா சிரிங்க ரெண்டு பேரும். அப்பா சிரிங்க. முருகா, இத பாருங்க, இனிமே நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. ஒத்துமையா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும். சரியா? சரி, தீபா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு கவிதா, கேளு.
என்ன மன்னிச்சிரு. கேட்டல, மன்னிப்பு கேட்டுட்டால, இப்ப நீ மன்னிப்பு கேளு. ம். நானும் கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டேன். சாரி. ரொம்ப வலிக்குதா? சின்ன காயம்தான். ஏன் எல்லாரும் இப்படி பதட்டப்படுறீங்க? ம்? ஏய், என்னாச்சு? இல்லங்க, நான் என் வீட்ல இருந்து வந்தவங்களை கவனிச்சுட்டு உங்களை கவனிக்காம விட்டுட்டேன். ஏ, அப்படிலாம் இல்ல அஞ்சலி. சரி, நீங்க வாங்க, கிளினிக் போலாம். அஞ்சலி, கிளினிக் போற அளவுக்குலாம் இது ஒண்ணும் பெரிய காயம் கிடையாது. கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும். சாரி அஞ்சலி. நீங்க எங்க சாரி கேக்குறீங்க? இல்ல, உன்னை உங்க வீட்ல கூப்பிட்டாங்க. எனக்கு இப்படி வெட்டுப்பட்டதும் நீ வீட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்ட. உன்னை என்னால அனுப்ப முடியல. பரவாயில்லங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம். இல்ல அஞ்சலி, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ கிளம்பி போறதா இருந்தா சொல்லு, உடனே போலாம். நான் என்ன பாத்துக்கிறேன். என்னங்க நீங்க? நான் எங்கேயும் போக மாட்டேங்க. என்னங்க, ஒரு வாட்டி டாக்டர் பார்த்துட்டு வந்ததாங்க எனக்கு திருப்தியா இருக்கும். காயம் ஆழமா இருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து வாங்கிட்டு வந்துடலாம். நீதான் மருந்து கொடுத்துட்டல்ல, எல்லாம் சரியா போயிடும். நானா? ம். எப்போ? அதான் என்ன கட்டி பிடிச்சிய. ஐயோ, ஜோக் பண்ண. அஞ்சலி எப்படி இருக்கா? அஞ்சலி நல்லா இருக்காமா. சரி, நீ வெற்றிய பாத்தியா? வெற்றி தம்பி என்ன சொல்லுச்சு? சில பேர் மேல சந்தேகமா இருக்கு, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாருமா. நானும் வேற வேற வழியில முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேம்மா. என் கூட வேலை செய்யறவங்க அவங்க ஹஸ்பண்ட் மூலமா கோவில் சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கோம்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டுறதுக்கு எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் பேசியிருக்கேன். அந்த வீடியோ நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா அது யாருன்னு தெரிஞ்சிரும். ஆமால. சரி, இத நீ வெற்றி தம்பி கிட்ட சொல்லிட்டியா? இல்லம்மா, முதல்ல நான் போய் பார்க்கறேன், அதுக்கப்புறம் சொல்லலான் இருக்கேன். துளசி, நீ எந்த தப்புமே பண்ணலம்மா. அதனால நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும் துளசி. எதுக்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது. அப்புறம் நீ வரலன்னு சொல்லி அஞ்சலி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. உனக்கு லீவு கிடைக்கும் போது ஒரு 2-3 நாள் அவ கூட போய் நீ இருந்துட்டு வா.